தமிழ்நாட்டிலே பிஜேபி வலிமை பெற்றுவிடக் கூடாது. பிஜேபி வலிமை பெறக்கூடாது என்றால் அதிமுகவுக்கோ விஜய் கட்சிக்கோ ஓட்டு போடக்கூடாது. விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபியை வலிமைப்படுத்தும். இரட்டைக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபியை வலுப்படுத்தும். இரட்டைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு தான் போய் சேரும். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எவ்வளவு கடுமையாக விமர்சித்தார், மோடியை எவ்வளவு கடுமையாக விமர்சித்தார். மோடியா லேடியா மோடி பார்க்கலாம் என்று இதுவெல்லாம் நடந்த வரலாறு எடப்பாடி மறந்து போயிருக்கலாம், திருமாவளவன் மறக்க மாட்டார். எந்த காலத்தில் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா இல்லையா? எடப்பாடியை மறந்து போனார். எப்படி பாஜகவோடு கூட்டணி வைத்தார்? அது சிபிஐ உருவாக்கிய கூட்டணி. எடப்பாடியை மிரட்டி பாஜகவோடு சேர்த்தது சிபிஐ, தினகரனை மிரட்டி பாஜகவோடு சேர்த்தது சிபிஐ, உடைந்த பாமகவை மிரட்டி பாஜகவோடு சேர்த்தது சிபிஐ. அது சிபிஐயால் உருவாக்கப்பட்டது. நம்முடைய கூட்டணி சிபிஐ இருக்கிற கூட்டணி. நம்ம கூட்டணியில சிபிஐ, அங்கே சிபிஐ, இங்கே சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல் நம்ம கூட்டணி. ஏனென்றால் இது இடதுசாரிகளின் கூட்டணி, அது வலதுசாரிகளின் கூட்டணி. நம்முடைய கூட்டணி முற்போக்கு கூட்டணி, முன்னால் போக வேண்டும் என்று விரும்புகிற கூட்டணி. அந்த கூட்டணி பிற்போக்கு கூட்டணி. பின்னால் போவோம். 2000 வருஷத்துக்கு பின்னால இந்த சமுதாயம் எப்படி இருந்ததோ அப்படி போவோம். 2000 வருஷத்துக்கு முன்னால பெண்கள் எப்படி இருந்தாங்களோ, 2000 வருஷத்துக்கு முன்னால சாதிய கட்டமைப்பு எப்படி இருந்ததோ, மேல் சாதி கீழ் சாதி, உயர்வு தாழ்வு, அதெல்லாம் தான் அந்த சமூகத்தில் இருக்கணும். அதுதான் சனாதன தர்மம் என்று சொல்லுகிற கூட்டணி தான் பாஜக கூட்டணி. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து நீடிப்பதற்கு மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரணம். அந்த மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற கூட்டணி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அவர் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தை வாக்களிக்க வேண்டும். நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம்